இந்த தின தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் தேவ செய்தியின் தலைப்பு கவலை. தேவையில்லாதவற்றை தூக்கி எறிந்து போட வேண்டும். ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையில் உள்ள கவலை, என் வாழ்க்கையில் உள்ள கவலை என்னையும் உங்களையும் அலை கழித்துவிடும். பிறப்பு இறைவனின் படைப்பு, இறப்பு இறைவனின் அழைப்பு, இடைப்பட்ட வாழ்க்கை மனிதனின் நடிப்பு. இந்த இடைப்பட்ட வாழ்க்கையிலே மனிதன் நடித்து கொண்டே இருக்க வேண்டியது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. எனவே எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் இறைவனின் படைப்பு என்பதை மறந்து விடக்கூடாது. இறப்பின் மூலமாக இறைவன் உங்களை அழைக்கப் போகிறார் என்பதையும் மறந்துவிடக்கூடாது. பூமியில் வாழ்கின்ற ஒவ்வொரு நாளும் நீங்கள் நடிக்கத்தான் வேண்டும். எப்படி நடிப்பது? இறைவனிடம் நாம் உரையாடும் பொழுது இறைவனுக்கு பிடித்த பிள்ளையாய், மகனாய், மகளாய் இருக்க வேண்டும். உலகத்திலே வாழும் பொழுது உலகத்தாரோடு ஒத்து பாவம் செய்யாமல் வாழ வேண்டும். மனைவிக்கு கணவனாக வாழ வேண்டும், கணவனுக்கு மனைவியாக வாழ வேண்டும், பிள்ளைகளுக்கு பெற்றோர்களாய் வாழ வேண்டும். இவ்வாறாக நீங்கள் வாழ்கின்ற வாழ்க்கையிலே உங்கள் வாழ்க்கை ஒரு நாடகமாய் நடந்து கொண்டே இருக்கும், உயிர் மூச்சு உள்ளவரை. இப்பொழுது வேதத்திலே பார்க்க போவதற்கு முன்பாக ஒரு அழகிய ஒரு சிற்பி இருந்தானா. ஒரு அழகிய கல், பெரிய கல், பாறாங்கல், அதை பார்த்துக்கிட்டே இருந்தானா. அந்த பக்கமாக போன ஒரு துறவி அவனை பார்த்து சிரித்து கேட்டாரா, என்னப்பா பார்க்குற அப்படின்னு. அவன் சொன்னானா, இந்த கல்லிலே நான் தெய்வத்தை காண்கிறேன். அந்த துறவி அந்த கல்லை உத்து உத்து பார்க்குறாரு. தெய்வம் அவர் கண்ணுக்கு தென்படலை. திரும்பவுமாக அந்த சிற்பியின் இடத்துல கேட்குறார், ஏன்பா தெய்வமே எனக்கு தென்படலையே, எப்படி என்று கேட்கிறார். அவன் சொல்கிறான், ஐயா நான் பார்க்கிறேன், இயேசுவின் முழு திரு உருவத்தை நான் பார்க்கிறேன் இந்த கல்லிலே என்று சொல்கிறான். பின்னரும் அந்த துறவி அந்த கல்லை உற்று பார்க்கிறார். அவருக்கு தெரியவில்லை. பின்பு அவனிடம் கேட்கிறார், எப்படி ஐயா சொல்ற, நீ கொஞ்சம் விலக்கி சொல்லியா, நான் துறவி, எனக்கே தெரியல, உனக்கு எப்படி தெரியுதுன்னு கொஞ்சம் சொல்லியா. அவன் சொல்கிறான், இந்த கல்லை நான் செதுக்கிறதுக்கு முன்பாக இந்த கல்லில் இயேசுவின் முழு திரு உருவத்தை, அழகிய முகம், அழகிய சரீரத்தை நான் காண்கின்றேன். இப்பொழுது நான் தேவையில்லாத கற்களை எல்லாம் எடுத்து செதுக்கி விடுவேனேயாகில் நான் காண்கின்ற அந்த அழகிய இயேசுவின் திருமுகம் அப்படியே உங்களுக்கு தெரியும் என்று சொல்லி அந்த பாறையில் இயேசுவின் திருமுகம், திரு உடலை தவிர தேவையில்லாத கற்களை செதுக்கி விடுகிறான். பின்பு அந்த முனிவரும் பார்க்கிறார், துறவியும் பார்க்கிறார். இயேசுவின் திரு உருவம் தத்ரூபமாக இருக்கிறார். அப்போ அவனை கேட்கிறார், எப்படிப்பா இதுன்னு. நான் என் மனதில் இயேசுவை பார்த்து இருக்கிறேன். என் இயேசுவை பார்த்து என் இயேசுவை இந்த சிற்பத்திலே வரைந்திருக்கிறேன், செதுக்கி இருக்கிறேன். என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒவ்வொரு கற்களையும், தேவையில்லாத கற்களை எடுத்து போட்டு நான் உள்ளத்தின் ஆழத்திலே பார்த்த இயேசுவை தான் இப்பொழுது நீங்கள் பார்க்கிறீர்கள். எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்களும் கூட உங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத உறவுகள் எல்லாவற்றையும் தூக்கி போட்டுட்டு என்ன தேவையோ அதை மட்டும் வைத்து கொண்டு நீங்கள் ஜெபிப்பீர்களே ஆனால், நீங்கள் தியானிப்பீர்களே ஆனால்,
நீங்களும் நானும் இயேசுவை பார்க்க முடியும். நாம் ஏன் இயேசுவை பார்க்க முடியலன்னா, அநேக காரியங்களை குறித்து நீங்களும் நானும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். லூக்காக்கு இந்த சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்று இயேசு சொன்னார். இயேசு சொன்ன வார்த்தை, அநேக காரியங்களை குறித்து நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். அதே லூக் 10:39 பார்த்தீங்கன்னா, மரியாள் இயேசுவின் பாதம் அருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டு கொண்டிருந்தார். 2 சகோதரி, மார்த்தாள், மரியாள். மரியாள் குடும்ப நிகழ்வுக்காக வந்த இயேசுவை உபசரிக்க வேண்டும், இயேசுவுக்கு தேவையான பணிவிடைகளை செய்ய வேண்டும் என்று தன்னை பிஸியாக வச்சுக்கிட்டு இருந்தார். அவன் மனுஷியாக பார்த்தா இயேசுக்கு பசி எடுக்கும், இயேசுக்கு இது தேவை அது தேவை செஞ்சுக்கிட்டே இருக்கா. ஆனால் இந்த மரியாள், ஆண்டவரின் தாயாரின் பெயரை வைத்திருக்கும் இந்த சகோதரி, லூக்கு 10:39 இயேசுவின் பாதத்தின் அருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தார். அவளுக்கு தெரியும், இந்த வசனம் தான் என்னை போதிக்க போகிறது, இந்த வசனம் தான் என்னை ஜீவிக்க போகிறது, இந்த வசனம் தான் என்னை நடப்பிக்க போகிறது, இந்த வசனம் தான் என் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்ய போகிறது என்று அவளுக்கு தெரியும். அவள் தேவையில்லாத எல்லா காரியத்தையும் விட்டுவிட்டு, உலக பிரகாரமான காரியங்களை விட்டுவிட்டு ஆண்டவனோடு அமர்ந்தார். ஆண்டவரோடு அமர்ந்த காரணத்தினாலே இன்றும் அவள் பேசப்படுகிறாள். நீங்களும் நானும் கூட உலக பிரகாரமான காரியங்களில் இன்றும் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறோம். வீடு கட்ட வேண்டும், பையனுக்கு வேலை கிடைக்கணும், மகளுக்கு வேலை கிடைக்கணும், நாங்கள் நல்ல பொண்ணாக பார்க்கணும், நல்ல பையனாக பார்க்கணும், இப்படி பல்வேறு தேவைகளுக்காக உடல் நலக்குறை. எனக்கு கேன்சர் இருக்கிறது நிறைய பேர் சொல்கிறாங்க. கஷ்டமாக தான் இருக்கு. நேற்று 2 சகோதரிகள் வந்தாங்க, அவங்க அப்பாவுக்கு கேன்சர். வேதனையோடு இருக்கிறது பார்க்கும் பொழுது நீங்களும் நானும் நன்றாக இருக்கிறோம். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். தேவையில்லாத காரியத்திலிருந்து தயவு செய்து நீங்கள் இந்த மரியாளை போன்று விட்டு இயேசுவின் பாதத்தின் அருகே அமர்ந்து இயேசுவை பார்த்து தியானியுங்கள். இயேசுவின் வசனங்களை வாசியுங்கள், காதிலே கேளுங்கள். அந்த வசனங்கள் உங்களை செதுக்கும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பரலோகத்துக்கு போக தடையாக இருக்கிற எல்லா தடைகளையும் செதுக்கி உங்களுக்கு பரலோகம் போக பண்ணும். அந்த வார்த்தை பரிசுத்த வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை, உலர்ந்த எலும்புகளை எழுப்புகிற வார்த்தை. உங்களை எழுப்ப முடியவில்லை, என்னை எழுப்ப முடியவில்லை என்றால் மரித்து போன உலர்ந்த எலும்புகளை விட நீங்களும் நானும் மோசமாகி விடுவோம். எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளையே, லூக்கு 10:42 தேவையானது ஒன்றே ஒன்று. மரியாள் தான் விட்டுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். மரியாள் தனக்கு என்று ஒரு நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டார். இயேசுவோடு ஐக்கியமானாள். இயேசுவின் வார்த்தையை கேட்டு இயேசுவை தரிசித்தாள், இயேசுவை கண்டாள், இயேசுவின் மதுரமான வார்த்தைகளை தன் செவிகளிலே கேட்டாள். இன்று இயேசு நீங்களும் மதுரமான தன் வசனத்தை கேட்க வேண்டும். தேவையில்லாத காரியத்தை விட்டு விலக வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். எனக்கு பிரியமான என் அருமை அண்ணா, அக்கா, தம்பி, தங்கச்சி, நீங்கள்லாம் நல்லா இருக்கிறன்னு சொல்லி தான் இயேசு விரும்புகிறார். அபாக்குக்கு எழுதின புத்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இந்த தீர்க்கதரிசி இவ்வாறு சொல்லுகிறார், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பில் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். எப்பொழுதும் நீங்களும் நானும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருக்க வேண்டும். எத்தனை கஷ்டங்கள், எத்தனை துன்பங்கள், எத்தனை துயரங்கள், எத்தனை நோக்காடுகள் வந்தாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருக்க வேண்டும். நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதை பார்த்து ஒருவேளை சாத்தான் உங்களை சற்று அசைத்து பார்ப்பான்.
நீங்கள் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாய் தொடர்ந்து விடாமுயற்சியாய் இந்த மரியாள் நல்ல பங்கை தேர்ந்தெடுத்தாலோ அதே போன்று நீங்களும் நல்ல பங்கை தேர்ந்தெடுப்பீர்களே ஆகில் அந்த சாத்தான் உங்களை அசைத்து பார்க்க முடியாது. எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த அபாக்குக்கு 3:18 அடுத்த பாதத்தில் சொல்றார், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அவரும் பார்த்துட்டார் எப்படி இந்த சிற்பி அந்த கல்ல இருக்கிற இயேசுவை பார்த்தானோ, இவர் சொல்கிறார், என் ரட்சிப்பின் தேவனுக்குள்ளே நான் களி கூறுவேன், தேவனுக்குள்ளே நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், சந்தோஷமாக இருப்பேன், எனக்குள்ளே சந்தோஷம் இருக்கும் அந்த ரட்சிப்பில் என்று சொல்லி அவர் அந்த ரட்சிப்பை முன்னாலே நினைத்து பார்த்து இதை சொல்கிறார். அந்த ரட்சிப்பை நீங்களும் பார்க்கணும், நானும் பார்க்கணும். அந்த ரட்சிப்பு உங்களுக்கும் எனக்கும் வர தடையாக இருக்கிற தடைகளை எல்லாம் எடுத்து போட்டுருங்க. எடுக்க முடியவில்லை என்றால், ஆண்டவரே என்னை களிமண்ணாக திருமுன் ஆண்டவரே நிற்கிறேன், ஆண்டவரே உமக்கு பிடித்த பாத்திரமாய் என்னை மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி பாருங்கள். இயேசு உங்களை மாற்றுவார், தனக்கு பிடித்த பாத்திரமாய் மாற்றுவார், தனக்கு பிடித்த சிருஷ்டியாய் மாற்றுவார். நீங்கள்லாம் ஆசீர்வாதமாக இருக்க போகிறீங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனும் மகளும் ஆசீர்வாதமாக இருக்க போகிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. இதில் நிறைய பேரை நான் பார்க்குறேன், ஆசீர்வாதமாக இருக்க போகிறீங்க. நீங்களாம் நல்லா இருக்க போகிறீங்க, குடும்பம் நல்லா இருக்க போகுது, உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்க போகிறாங்க, நீங்கள்லாம் பரலோகத்தில் இருக்க போகிறீங்க. God bless you all. Remain blessed.